விநாயகப் பெருமானை வணங்கி என் தாய் தந்தையராகிய வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி என் குலதெய்வமாகிய பச்சைமனை வணங்கி இந்த உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். 27 நாம யோகங்கள் 9 பிரிப்பாங்க. உத்தம நாம யோகம், மத்தியம நாம யோகம், கடைநிலை நாம யோகம். நான் பேச போகும் தலைப்பு அதிகண்ட நாம யோகம். இது 6வது நாம யோகமாக வருகிறது. ஆனால் இது ஒரு கடைநிலை நாம யோகம். இதில் பிறந்தவர்கள் எப்படி நம்ம யோகாதிபதியை வளப்படுத்துவது, அவயோகியை எப்படி நம்ம அவயோகி தோஷத்தில் விடுபடுவது, ஆலயங்களுக்கு சென்று தர்மங்கள் செய்யுது. சரி நண்பர்கள், இதில் அதிகண்ட நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அஸ்த நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக வரும். சந்திர பகவான் உங்களுக்கு யோகாதிபதி. அவயோகி நட்சத்திரம் ரேவதி, அவயோகி அதிபதி புதன் பகவான். இந்த அதிகண்ட நாமயோகத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக குணநலங்கள் நிறைய தடை இருக்கும். பண இழப்பு, குடும்பத்தில் பிரச்சனை, கல்வி தடை, உயர்கல்வி தடை இருந்தாலும் இவர்கள் கடுமையான முயற்சி மூலியமாக முன்னேறுவார்கள். கடுமையான உழைப்பாளிகள், பிடிவாத குணம் இருக்கும் இவங்களுக்கு. சரி நண்பர்களே, எப்படி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யோகாதிபதியை பலப்படுத்த வேண்டும் பார்ப்போம். அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு யோகமான நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரத்தை எப்படி பலப்படுத்த வேண்டும், வழிபாட்டு முறைகளை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்போ அவயோகி பற்றி பார்க்கலாம். சந்திர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பௌர்ணமிக்கு அருகில் இருப்பது சிறப்பு. பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு நல்லது. குரு பார்வையில் சந்திரன் இருப்பது நல்லது. சுக்கிரன் பார்வை சந்திரனுக்கு இருப்பது நல்லது. ராகுனுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது. இருந்தால் சந்திர பகவான் ராகுனுடைய சேர்க்கையோ, சனி பகவான் சேர்க்கையோ, கேது பகவான் சேர்க்கையோ, புத பகவான் சேர்க்கையோ இது நம்மளுடைய யோகாதிபதியை கைகள் கட்டப்பட்ட நிலையில் மேல் இருப்பார். சரி நண்பர்களே, சந்திர பகவான் இந்த நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். எப்படி பலப்படுத்த வேண்டும். அஸ்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு யோகமான நட்சத்திரம், கன்னி ராசியில் உள்ளது. அவைய வீட்டிலே இருக்கு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை கண்டிப்பாக இந்த நான்வெஜ் மாமிச உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சந்திர பகவானுக்குரிய கிழமை திங்கட்கிழமை. விநாயகர் வழிபாடு சிறப்பு. திங்கட்கிழமை விநாயகருக்கு ஒரு தண்ணி ஊற்றி அருகம்புல்ல வாரம் வச்ச போது உங்களுக்கு அது சிறப்பை தரும். இதனுடைய அதி தேவதை கதிரவன், சூரிய பகவான். இந்த அதிகண்ட நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் செய்ய வேண்டியவை, இந்த பௌர்ணமியில் மலை சுற்றுவது சிறப்பு. ஏன்னா பௌர்ணமியில் சந்திர பகவான் பலம் புரிந்து இருப்பார். பௌர்ணமி வழிபாடு, இந்த 3ஆம் பிறை சந்திரனுடைய கையெழுத்து கும்பிடுவது, சூரிய வழிபாடு, இது சிறப்பு. சூரிய பகவான் அதி தேவதையாக வருவார். அதுமாதிரி தாய் தந்தையரை, உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் கடவுள் மாரி எண்ணி அவங்களை மதிக்க வேண்டும் சொல்வார்கள். தாய் தந்தை தான் தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இருவரையும் முடிந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக உங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்றவே மனம் நோகாத நடப்பது ரொம்ப நன்று. ஏன்னா சந்திரன் தாயாகவும் சூரியன் தகப்பனாக வருவதனால் அதிதேவதை சூரிய பகவான். பௌர்ணமியில் வழிபடுவது சிறப்பு. நீங்கள் பௌர்ணமியில் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதும், சந்திர பகவானை மேலே நோக்கி நீங்கள் கையெழுத்து கும்பிடுவது நல்லது. ஞாயிறு சூரிய பகவான் வழிபடுவது, அதிதேவதை வழிபடுவது நல்லது. இதுக்கு விருச்சகம் அஸ்த நட்சத்திரத்துக்கு வரும் விருச்சகம் வேலமரம். வேலமரம் வீட்டில் வளர்க்கக்கூடாது. வேலமரத்தை தெருவிலோ எங்கு நீ பார்த்து அது வணங்குவது சிறப்பு. அதுக்கு தண்ணி ஊற்றுவது நல்லது. வேலமரம் எந்த கோயிலில் எல்லாம் விருச்சகமாக வருவதோ அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது நல்லது. பௌர்ணமியில் வழிபடுவது சிறப்பை தரும். உங்களுக்கு குலதெய்வம் குறைபாடுகள் இருக்கும். இந்த அஸ்த நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக அதிகன நாமயோகத்தில் பிறந்தவர்கள். ஆனால் குலதெய்வ வழிபாடு பௌர்ணமியில் குலதெய்வத்துக்கு சென்று உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாரி தீபமோ ஒரு அபிஷேகம் செய்வது குலதெய்வம் தான் சரி பண்ணும் அனைத்து தோஷத்துக்கும். உங்களை முதல் குலதெய்வம் தான் மெயின். அனைத்து நண்பர்களுக்குமே குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம்தான் உங்களுக்கு யோகாதிபதி, கர்ணாதிபதி. நீ எந்த ஓரையில் பிறந்தாலும் அந்த ஓரை அதிபதி, நட்சத்திர அதிபதி தான் ஃபஸ்ட்டு குலதெய்வம். ரெண்டாவது
யோகாதிபதி. அப்ப கர்ணாதிபதி. யோகாதிபதி கொடுப்பது நிலைத்து நிற்கும். கர்ணாதிபதி காரிய சித்தி. கர்ணம் தரப்பான மரணம். அது மாதிரி யோகாதிபதி பௌர்ணமி உங்களுக்கு யோகமாக வரும். பௌர்ணமி எப்பொழுது எல்லாமே ஏன்னா சந்திர பகவான் பலம் புரிஞ்சு இருப்பார் பௌர்ணமியில். அப்போ உங்களோட குலதெய்வ வழிபாடு சிறப்பு. இதனுடைய தானியம் நெல். முடிஞ்ச அளவுக்கு சிட்டிலிக்கிறவங்களோ வில்லேஜுக்கிறவங்களோ நெல் வந்து அந்த கதிரோடு விற்பாங்க. அதை நீங்கள் எப்படியோ உங்களுக்கு கிடைக்குமாயினும் அந்த கதிரோடு நீங்கள் பழைய காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மத்தியமாக ஒரு சில பேருக்கு தெரியும். அந்த நெல்லை வந்து வீட்டு வாசப்படியில் கட்டுவாங்க. அது குருவிகள் வந்து சாப்பிடும். அதேமாரி வந்து உங்களுக்கு இந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு உண்டான தானியம் வந்து நெல் வருது. பழம் வந்து ஆரஞ்சு பழம். அந்த நெல்லை வந்து உங்கள் வீட்டு வாசப்படியில் கட்டி சிறு பறவைகள் சாப்பிடுவது உங்களுடைய யோகாதிபதி பலம் புரிஞ்சு இருப்பார். பலம் கொடுக்க வந்து கடமைப்பட்டு சிறப்பாக உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார் சந்திர பகவான். சந்திர பகவான் திங்கட்கிழமைக்கு உடையவர். திங்கட்கிழமை நாளைக்கு சாப்பிடாதீங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு. பறவைகளுக்கு அந்த நெல் தானியத்தை வீட்டு வாசப்படி கட்டி எப்படியோ ஒரு முறை உங்களுக்கு வந்து அந்த பறவைகளுக்கு கொடுப்பது சிறப்பு. அந்த இதுக்கு உண்டான வந்து சின்ன என்னன்னா அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு கை தான் மெயின். அது வந்து தூங்கி எழுந்தவுடனே 2 கையை வந்து தொடச்சி நீங்கள் வந்து கையில் வந்து கையை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. அந்த நாள் உங்களுக்கு பல தடைகளை நீக்கி கொடுக்கும். கை தான் அதோட சின்னமே. கை தான் கை சின்னம் சொல்கிறாங்கல்ல காங்கிரஸ்காரங்க. அதுமாரி வந்து கை தான் உங்களுக்கு வந்து சிறப்பு. அரிசி வந்து அதுக்கு உணவாக வருகிறது. இதனுடைய பறவை பருந்து. மிருகம் வந்து பெண் எருமை. இதனுடைய மலர்கள் வந்து வெண் தாமரை. விநாயகருக்கோ இல்லை சிவபெருமானுக்கோ சூரிய பகவானுக்கோ, அதாவது சூரிய பகவானால சிவன்னா வெண் தாமரையினால் அர்ச்சனை செய்வது நல்லது. உணவுகள் சொல்லிட்டு நெல், திராட்சை பழம் வரும், ஆரஞ்சு பழம் வரும். இது வந்து இது உணவாக வரும். பறவைகளுக்கு இதுமாரி வந்து நெல்லை வந்து கட்டி வீட்டு வாசலில் கட்டி தோட்டத்தில் கட்டியோ வந்து நீங்கள் கொடுப்பது மிக மிக நல்லது. பறவைகள் சாப்பிட்டா உங்களுடைய பாவ கருமாக்கள் குறையும், நல்ல கருமாக்கள் சேரும். உங்கள் சங்கதிகள் நல்லபடியாக இருப்பார்கள். உங்கள் தடைகள் நீங்கும். அதிகண்ட நாமயோகம் கண்டனா நிறைய பிரச்சனை தடைகள் வரும். அவயோகி புதன் பகவான் வருவார். சந்திரன் உங்கள் லக்னத்துக்கு எத்தனாம் பாவமாக இருக்கின்றாரோ அதனுடைய வழியாக தான் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும். இதுமாரி இந்த பறவைகளுக்கும் தானம் தான் மெயின் உங்களை காப்பாற்றும். ஒரு மனிதனை காப்பாற்றுவது, தடைகளை நீக்குவது, பல தோஷத்தை நீக்குவது தானம் தான். நீங்கள் பறவைகளுக்கு நெல் கட்டி நீங்கள் தானம் செய்வது அது உங்களுக்கு நல்லது. அது பல தோஷத்தை அடிபட்டும் உங்களுக்கு உங்கள் யோகாதிபதி பலம் பெறுவார். இதுக்கு உண்டான ஆலயத்தை பார்ப்போம். இதுக்கு உண்டான ஆலயங்கள் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள உப்பிலியப்பன் கோவில் தான் உங்களுக்கு வந்து இதுக்கு உண்டான கோவில். வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு இந்த உப்பிலியப்பனை பார்ப்பது மிக நல்லது. அங்கே உப்பு இல்லாத நெய்வேத்தியம் தான் தருவாங்க. தலை வரலாறு அதுதான். உப்பிலியப்பனை பார்த்து ஒரு அர்ச்சனை செய்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது அங்கே வந்து ஒரு 19 சுற்றிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி அங்கேயே உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து போனோன்னே வந்துடக்கூடாது. 2-3 மணி நேரம் இருக்கணும் அந்த வைப்ரேஷனில். உங்கள் யோகாதிபதி கோயில் அங்கே தான் உங்களுக்கு வருது. கும்பகோணம் பக்கத்தில் உப்பிலியப்பன். இந்த யோகத்துக்கு இந்த அஸ்த நட்சத்திரம் அதிகண்ட நாம யோகத்துக்கு உண்டான யோகமான கோயில் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள உப்பிலியப்பன் கோயில். அங்கே போயிட்டு ஒரு அர்ச்சனை நெய் தீபம் விட்டு முடிந்தால் உங்களுக்கு ஒரு 4 பேருக்காக சாப்பாடு தண்ணீர் என்பது சந்திர பகவானை குடிக்கும். தண்ணீர் கூட நீங்கள் வந்து இந்த பௌர்ணமிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து திருவண்ணாமலை கிரிவலமோ எங்கேயோ திருவிழா காலத்தில் நீங்கள் தண்ணீர் மட்டும் தானமாக கொடுப்பது ரொம்ப நன்று. இந்த யோகாதிபதி உங்களுக்கு பலம் பெறுவார். குருவிகளுக்கு நெல்லை தானமாக கொடுப்பது, நடைபாத்திரை திருவிழா காலமோ பௌர்ணமி காலத்தில் மக்களுக்கு மோர் அல்லது தண்ணீர் கொடுப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். பாவக்கருமா குறைந்து புண்ணிய கருமா உங்கள் தடைகள் நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும். இதுமாரி செய்தால் உங்கள் யோகாதிபதி பலம் பெறுவார்.
உங்களுடைய தடைகள் இந்த பாவக்கர்மா குறையும். ஏன்னா நீங்க கடைநிலை நாமயோகத்தில் பிறப்பதனால் இந்த தர்மம் செய்வதனால் உங்களுடைய யோகம் நல்லபடியாக இருக்கும். இது யோகத்துக்கு உண்டான நடைமுறைகள். இப்பொழுது அவயோகியை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்து மருத்துவ வழிபாட்டு முறைகள் தானங்கள் செய்வது. அவயோகி ரேவதியாக வருவதால் புதன் பகவான் வருவார். உங்க லக்னத்துக்கு புதன் பகவான் எங்கே அமர்கின்றாலும் எந்த பாவத்தில் அந்த வழியாக உங்களுக்கு அவயோகி தோஷம் இருக்கும். அவர் புதன் பகவான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த பத்திரம் நிறைய இந்த வீடு மனை வாங்கல் அதெல்லாம் வந்து உஷாராக இருக்கணும். பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். அவர் செய்யும் அபியோகி புதன் பகவான் செய்ய வேண்டியது தாய்மாமன் உறவில் ஈடுபாடு இருக்காது, பிரச்சனைகள் இருக்கும். நைட்ல தூங்க மாட்டீங்க, இரவில் பகல்ல தான் தூக்கம் வரும். சோம்பேறி, இந்த அதிக நாமகத்தில் பிறந்தவர்கள் சோம்பேறியாக இருப்பார்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இது வந்து இந்த புதன் பகவானை நம்ம எப்படி வழிபடுவது, அதுக்கு உண்டான தானங்கள் செய்து எப்படி நம்ம வந்து அந்த புதன் பகவானை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்துவது, அவயவ தோஷத்தில் எப்படி நம்ம விடுபடுவது. இதுக்கு உண்டான கோயில் வந்து அதிதேவதை விஷ்ணு பகவான் வருவார். அந்த ரேவதிக்கு உண்டானவர் அவயோகி. இது இதனுடைய அரியலூர் மாவட்டம் கலிய பெருமாள் கோயில் இதுக்கு உண்டான கோயில். அரியலூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நினைக்கிறேன். கலிய பெருமாள் கோயில். இந்த கோயிலுக்கு வந்து என்ன வந்து கடைநிலை அமைப்பத்தில் பிறந்தவர். வருஷத்துக்கு கண்டிப்பாக நீங்க வந்து உங்களுக்கு புதன் திசையோ புதன் புத்தியோ புதன் கூட சேர்ந்து ஒரு கிரகம் அதனுடைய சாரத்தில் இருந்து திசை நடத்தினாலும் பாதிப்பு அவயோக தோஷத்தை கொடுத்துரும். டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை கொடுத்துரும். நிதானமான பேச்சு இருக்கணும். மன சஞ்சலம், மன பிரச்சனை, குடும்பத்தில் சோம்பேறி எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை கொடுத்துரும். ஏன்னா பெருமாள் புதன் பெருமாள் தான் டாக்குமெண்ட்ஸ். வீட்டு இந்த மண் தோஷம் இருக்கும், நிறைய பிரச்சனை கொடுத்தேன். இதுல இருந்து நம்ம காத்து கொள்வது, அந்த தோஷத்திலிருந்து நம்ம எப்படி விடுதலை பண்ணுவது, அந்த அவயோகி புதன் பகை எப்படி நம்ம கட்டுப்படுத்துவது, அவரோட இப்போ சரணாகதி அடைஞ்சிடணும். அரியலூர் கலிப்பெருமாள் மூலவர் கோயிலுக்கு தொடர்ந்து வந்து அந்த ரேவதி நட்சத்திரம் அன்றோ இல்லை அந்த புதன் பகவான் எந்த சாரத்தில் இருக்கிறோம் அன்றோ போயிட்டு அங்கே போய் இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்லாம் வேண்டக்கூடாது. எந்த ஐயா அரியலூர் அந்த கலிப்பெருமாள் பெருமாளை போய் தூண் தான் இருக்கும், அது மூலவரே தூண் தான். என்னை எந்த ஒரு சிக்கல்ல மாட்டி விடக்கூடாதுன்னு நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சிடணும். அவர்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் எனக்கு வந்து கொடுக்காதீங்க, சரணாகதி அடைஞ்சிடணும். மீதெல்லாம் வேண்டக்கூடாது. எனக்கு அது ஓணும் இது ஓனெல்லாம் வந்து எனக்கு எந்த தோஷத்தையும் எனக்கு விளைவுகளை கொடுக்காது ஐயான்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சால் அவர் கட்டுப்படுவார், மட்டுப்படுவார். போவதற்கு முன்னால் அங்கே சிறுதானிய பச்சை பயிர் வந்து அங்கே வந்து அந்த கோயிலுடைய வரலாறு விவசாயிகள் என்ன விளையுதோ எடுத்து போய் தானமாக கொடுப்பார்கள். நீங்கள் பச்சை பயிரை தானமாக கொடுப்பது அங்கே வந்து அதனுடைய தலைவரலே அதான் இன்றும் இருக்கிறது. என்ன தானம் எது வேணாலும் வாங்கிக்குவாங்க. அவங்க போனால் பச்சை பயிரை தானமாக கொடுப்பது நல்லது. அங்கே குளத்துக்கு மீன்களுக்கு இந்த சிறுதானியத்தை அவிச்சு இல்லை சிறுதானியத்தை நீங்கள் வந்து உணவாக போடுவது சிறப்பு. அதுமாரி வந்து காலபுருஷனுக்கு 12ஆம் நட்சத்திரத்தில் குரு பகவான் வீட்டில் ரேவதி வருவதால் அதுக்கு பரிகாரம் என்றால் அனாத குழந்தைகளுக்கு செப்பல் ஷூ. ஏன்னா வந்து 12ஆம் இடம் காலபுருஷன் 12ஆம் இடம் என்பது நடைப்பயணம், நீண்ட தூர பயணம். அந்த குழந்தைகளுக்கு செப்பலும் ஷூ அல்லது உங்களால் வருமானத்துக்கு ஏற்ற மாரி ஒரு குழந்தைக்கோ 2 குழந்தைக்கோ 5 வருமானத்துக்கு 5 குழந்தை செப்பலோ அல்லது ஷூவோ வாங்கி கொடுப்பது நல்லது. அதேமாரி அந்த குழந்தைகளுக்கு பேனா நோட்டு கொடுப்பது உங்கள் சத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 குழந்தைகளுக்காவது அனாதை ஆசிரமத்துக்கோ இல்லை உங்கள் அருகில் இருக்கும் ரொம்ப ஏழ்மையான குழந்தைகளுக்கு செப்பல் ஷூ வாங்கி கொடுப்பது நல்லது. பேனா நோட்டு வாங்கி கொடுப்பது நல்லது. இது மீன்களுக்கு பச்சை பயிர் வந்து போடுவது நல்லது. இதுமாரி வந்து நீங்கள் அதுமாரி பண்ணுவதனால் இந்த புதன் பகவான் உங்களுக்கு அவயோகி தோஷத்தை செய்ய மாட்டார். தானம் தான் மெயின், அப்புறம் தான் மீதெல்லாம் எல்லாமே. இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு போனால் 3 முறை போகணும். ஏன்னா அது வந்து உத்தம நாமயோகம், மத்தியம கடைநிலை ஞாபகம். 3 முறை போய் அவர் சரணாகதி அடைஞ்சு எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்கூடாதுன்னு சரணாகதி காலில் ஊந்தி மன்னிட்டு இந்த தானங்களை செய்ய வேண்டும். வீட்டில் செம்பருத்தியை நீங்கள் வளர்க்கக்கூடாது.
செம்பருத்தி ஏன்னா இதனுடைய இந்த ரேவதிக்கு உண்டான மலர்கள் செம்பருத்தி செடியை வீட்டில் வளர்ப்பது அவயோகியத்தை நம்ம வளர்ப்பது போல இலுப்ப மரம் பக்கத்தில் தான் இலுப்ப மரம் உள்ள ஆலயத்தை சென்று விட்டால் இந்த தானத்தை செய்வது நல்லது. இலுப்ப மரம் உள்ள விருட்சக ஆலயங்கள் இருக்கும். அதனால் அந்த மாதிரி தானங்கள் இந்த தானங்கள் செய்துவிட்டு போய் அர்ச்சனை செய்வது நல்லது. சரி நண்பர்களே, அவயோகி எப்படி கட்டுப்படுத்த வேண்டும்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கோயிலுக்கு 3 முறை போக வேண்டும். போய் மண்டிட்டு சரணாகதி அடைய வேண்டும். அந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு பச்சை பயிரை தானமாக கொடுக்க வேண்டும். அதுமாரி அநாத குழந்தைகளுக்கோ இல்லை ஏழப்பட்ட குழந்தைகளுக்கு செப்பல், ஷூ, பேனா, நோட்டு. ஏன்னா இதனுடைய காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் வருவதால் கடைசி வருவதனால் அதனால் தருவது ரொம்ப சிறப்பு. இதுமாரி கொடுத்து அவயோகி புதன் பகவானிலிருந்து அவயோகத்தை நம்ம மட்டுப்படும். அவரை அவயோக தோஷம் செய்ய மாட்டார். ஏன்னா தான தர்மம் தான் ஒரு மனிதனுக்கு சிறப்பு. இது மட்டுமே பல தோஷங்கள் அடிபட்டு விடும். சரி நண்பர்களே, ஏதேனும் உங்களுக்கு ஜோதிடத்தில் வேற சந்தேகம், யோகாதிபதி வேற இன்னும் கரும நட்சத்திரத்திலோ இல்லை முடுக்கிலோ மாட்டியிருந்தால் வேற ஆளுங்களுக்கு உங்களுக்கு யோகம் தெரியவில்லை என்றால் இந்த நம்பருக்கு உள்ள சிம்முக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஜாதகம் ஆலோசனை பெறலாம். சரி நண்பர்களே.